மக்களுக்காக நீங்கள் பாடுபட்டீர்களோ அதே மக்களால் நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள். புரியுதா புரியலைங்களா? ஐயா புரியுதுங்களா? யாருக்காக நீங்க ரொம்ப பாடுபடுறீங்களோ அவங்களாலே நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்க? ஆனா ஒண்ணு, அந்த பாடுகளை கர்த்தருக்காக படுங்க. உலகம் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரே விஷயம், ஒரே ஒரு வார்த்தை போட்டிருக்குது, ஒரே ஒரு வசனம். அதுல ஒரு போட்டு நீங்க படிச்சு பாருங்க. 33 நீங்க படிச்சீங்க, ரைட்? 17ஆம் வசனம், 17ஆம் வசனம். எஸ், போதும். ஒரே நான் சொல்ல விஷயம் இதுதான். என்ன பாருங்க ஐயா ப்ளீஸ். கவர்ச்சி, மாயை, இழுப்பு சக்தி, உன்னை பெரிய ஆக்கிடுவேன். இன்னைக்கு எந்த ஒரு பாஸ்டரும் ரொம்ப சீக்கிரமா கவர்ச்சிக்கப்படுகிறார்கள் நிறைய காரியங்கள்ல. அட்ராக்டிவ் ஆங்கிலம் சொல்லுவாங்க. முதல்ல டிஸ்ட்ராக்ட், அடுத்து டிஸ்டர்ப், அடுத்து டிஸ்ட்ரக்ஷன். முதல்ல ஒரு கவர்ச்சி, அடுத்து ஒரு குழப்பம், அடுத்து ஒரு அழிவு. இந்த யோசுவாவுக்கு இதெல்லாம் தேடி வந்துச்சு. கவர்ச்சி தேடி வந்தது, மாயை தேடி வந்தது, வசதிகள் தேடி வந்தது, வாய்ப்புகள் தேடி வந்தது. ஆனாலும் அவன் அவனாகவே வாழ்ந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனா மோசே சொல்லல என்ன சம்பவித்ததோ இல்ல. மோசே மட்டும் தன்னை அழைத்து கொண்டு போன எஜமானுக்கு உண்மையா இருந்தான். அவர் வரும் வரை, மேவி போசத்தை பத்தி ஒரு வசனம் போட்டிருக்கோம். அவர் எஜமான் திரும்பி வருகிற வரை மேவி போச தன் வஸ்திரங்களை மாற்றாமலும் சவரம் பண்ணி கொள்ளாமலும் இருந்தான் சொல்லி மேவி போசத்தை பத்தி ஒரு வசனம் படிச்சிருக்கோம். படிச்சிருக்கீங்களா? தன் எஜமான் திரும்பி ராஜா போன நாள் முதல் அவர் திரும்பி வருகிற நாள் வரை அவனுக்கு தெரியும், என்னை அழைத்தது மோசே, எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தது மோசே. யார் என்ன ஆனாலும், அவர் என்ன ஆனாலும் சரி, மிரியாம் என்ன பண்ணாலும் சரி, என்னை அழைத்து கொண்ட மோசேக்கு நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி he never joined with the group. ஹலோ, நீங்களா இருந்தீங்கன்னா விலை போயிருப்பீங்க, நானா இருந்தா விலை போயிருப்பேன். ஏன்னா பெரிய மெகா சர்ச்சி, நல்ல வசதி, நல்ல நகை, காசு, பணம், அங்க இருப்பேனா? ஒன்னும் இல்லாத இவரோட இருப்பேனா? தனிமையும் தவிப்பும் சஞ்சலமும் அவனை ஒன்றும் பண்ணல. கார் தெரியுமா? அழைத்த கர்த்தருக்கு உண்மையா இருந்தான், தனக்கு அழைத்த தன்னுடைய எஜமானுக்கு உண்மையா இருந்தான். எனவேதான் யாத்ராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமத்தெல்லாம் நூனின் குமாரனாகிய யோசுவாவின் பணிவிடைக்காரன் போட்டிருக்குது. முடியும் போது கர்த்தருடைய ஊழியனாய் அவன் மரித்தான். எல்லாம் எழுந்திருப்போம். இந்த நாளிலே கொஞ்சம் என்னுடைய செய்தி மன்னிச்சு கொள்ளுங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ரைட். நீங்கள் மரித்தாலும் நான் மரித்தாலும் அவருடைய ஊழியங்கள் பேசப்பட வேண்டும். என்ன தொட்ட ஒரே ஒரு வார்த்தை, வெகு நாளைக்கு பின்பும். ஜனங்க யாரை சேவித்தார்கள்? என்னங்க? ஜனங்கள் அல்ல, ஜனங்கள் போட்டு இல்ல, யார? இஸ்ரவேலின் மூப்பர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. God bless you. Sorry.